Hi friends, welcome to VividTech. இன்னைக்கு கண்டிப்பாக நிறைய பேரோட மொபைலில் டிக்டாக் ஆப் வந்து இருக்கும். ஸோ இந்த டிக்டாக் ஆப்பை யூஸ் பண்ணுறப்போ வந்து நார்மலாகவே வந்து நம்மளுடைய மொபைலில் டேட்டா வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் போகும். ஏன்னா ஹை குவாலிட்டியான ஷார்ட் வீடியோஸ் வந்து ப்ளே ஆகிறப்ப கொஞ்சம் அதிகமாகவே தான் டேட்டா வந்து கன்சியூம் ஆகும். பட் நம்மளால் வந்து இந்த டிக்டாக் ஆப்பில் வந்து டேட்டா சேவரை வந்து ஆன் பண்ணி யூஸ் பண்ணுறதன் மூலமாக வந்து ஓரளவு வந்து டேட்டா வந்து கம்மியாக வந்து யூஸ் பண்ண முடியும். அதாவது ஓரளவு டேட்டா யூசேஜ் வந்து கம்மியாகும். ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய மொபைல் டேட்டா வந்து கொஞ்சம் மிச்சம் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ வாங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி டிக்டாக் ஆப்பில் வந்து டேட்டா சேவர் மோடை வந்து எனேபிள் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து இருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. டேட்டா சேவரை வந்து எனேபிள் பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் மொபைலில் டிக்டாக் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து அதில் மீ அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா 3 டாட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டாட்ஸையுமே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து உங்களுடைய செட்டிங்ஸ் உள்ள வந்து இந்த ஆப்ஷன் வந்து போயிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணி வருவீங்களா இருந்துச்சுன்னா கேஷ் அண்ட் செல்லுலர் டேட்டா அப்படின்றது கீழே டேட்டா சேவர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இந்த டேட்டா சேவர் அப்படின்ற ஆப்ஷன் அந்த இடத்துல உங்களால் எனேபிள் பண்ண முடியும். ஸோ இதனால் வந்து நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது வந்து அந்த வீடியோஸ் வந்து லோ ரிசொல்யூஷனில் வந்து அதாவது வியூ ஆகும், அதாவது ப்ளே ஆகும். ஸோ இதனால் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுடைய டேட்டா வந்து கண்டிப்பாக மிச்சம் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து அதாவது நீங்களுமே வந்து டேட்டாவை மிச்சம் பண்ணி தான் டிக்டாக் யூஸ் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம டிக்டாக் ஆப்பில் வந்து டேட்டா சேவர் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.